தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த மைக் செட்டில் நிறையா பாட்டெலாம் போகிற மாதிரி. என்னென்னா ஊரில் வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கிறதுனால ஸோ சத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக் வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சவுண்ட் வச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க. சரி, இப்போ மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ கட் ஆஃப் அப்படின்றது இந்த வருடம் நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட் நமக்கு வந்தது. இந்த ரிசல்ட் படி பார்க்கும்பொழுது கட் ஆஃப் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுவுமே நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது. திரும்ப நான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமும் கட் ஆஃபை பற்றி நம்ம பேசும்போது நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் நம்மளால் எதையுமே பெருசாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு தோராயமாக எந்த அளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு கேட்டகரிக்கும் அப்படின்னா நான் ஈஸியாக சொல்லலாம். பட் இருந்தாலுமே அது வந்து சில நேரங்களில் வந்து ஐயோ நம்ம வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறோம், ஆனால் இந்த அளவுக்கு சொல்லிட்டாங்களே, அப்போ மதிப்பு நமக்கு குறையுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஹியூஜ் இம்பாக்ட், ஹியூஜ் இன்க்ரீஸ் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது. ஸோ இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னன்னா, நார்மலாகவே போன வருஷம் 2023ல் நமக்கு குவாலிஃபையிங் மார்க் அப்படின்றது, அதாவது பாஸ் மார்க் அப்படின்றதே 109, 108 அதெல்லாம் இருந்தது. அந்த நமக்கு வந்து 40th பர்சன்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது 109, 108 அந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு என்ன இருந்ததுன்னா அதாவது மினிமம் பாஸ் மார்க் அப்படின்றது இருந்தது. இந்த வருடம் அது வந்து 126 வந்து அதிகரிச்சிருக்கு மினிமம் பாஸ் மார்க்கு. அப்போ இதை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது, அந்த குவாலிஃபையிங் மார்க் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இதே இம்பாக்ட் அங்கே அதிகமாக கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. அதே போல் இப்போ நமக்கு ஒரு லிஸ்ட் வந்து என்டிஏ வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் வைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டேட் வைஸில் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆகிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவைலபிள் இருக்குது. நான் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் கூட கொடுக்குறேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்லையுமே த்ரூஅவுட் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்லையுமே எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதில் அப்ளை பண்ணதில் எவ்வளோ பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த குவாலிஃபை ஆனவங்களில் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அதிகமாக குவாலிஃபை ஆகியிருக்காங்க, அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க, நீட்டுக்கு எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. அப்படின்னா அதிகமான மாணவர்கள் எலிஜிபிள் ஆகியிருக்காங்க கம்பேர் டு லாஸ்ட் இயர். அதிகமான மாணவர்கள்னால் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கம்பேர் பண்ணும்பொழுது. அப்போது இது ஒரு மாநிலத்துக்குமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹியூஜாக இருக்குது. ரொம்ப, அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் இயர் நம்ம என்ன கட் ஆஃப் இருந்ததோ அதே அளவு கட் ஆஃப் இருக்கணும்னா கிட்டத்தட்ட அதே அளவு மாணவர்கள் குவாலிஃபை ஆகியிருந்தால் தான் அதே அளவு மதிப்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அதிகமாக வந்து பாஸ் பண்ணதுனால அப்போ கண்டிப்பாக அதே அளவு மதிப்பெண்ன்றது இருக்காது. அப்போ லாஸ்ட் இயரை விட குறைந்தபட்சம் 20 மதிப்பெண்லேருந்து அதிகபட்சம் 50 வரைக்குமே போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில கேட்டகரியில் கொஞ்சம் குறையும். ஸோ இது வந்து நான் ஒரு தோராயமாக தான் நான் சொல்கிறேன், தவிர பயந்துராதீங்க. எது ஒன்றுமே நம்ம இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் சொன்னதை வச்சுட்டு நீங்கள் பெருசாக வந்து பயந்துராதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ பயந்துட போகிறீங்க, அதுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஒரு தோராயமாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த அளவுக்கு தெரிய வருது. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு தெரிய வருது. மேபி அது குறைஞ்சதுன்னா நமக்கு இன்னுமே சந்தோஷமாக தான் இருக்கும். நமக்கு விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இந்தியா டுடேலேருந்து ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம இப்போ திரும்ப ஒரு தடவை ப்ரெடிக்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. அது மேக்ஸிமம் 90% மேட்ச் ஆகும் அவங்க சொல்கிறது. அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணும்பொழுது நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வெளியே வரும். ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்கும்போது அது 99% உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வரும். இப்போதைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளால் சொல்லணும் 20லேருந்து 50, 20லேருந்து 40 அந்த ரேஞ்சுக்கு ஒரு கேட்டகரியிலுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது கம்பேர் டு லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்போ ஒரு 40 மார்க்லேருந்து 30 மார்க்லேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 30 மார்க்லேருந்து 40, 50 மார்க் போட்டால் எந்த அளவுக்கு மதிப்பெண் வருதோ அந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு குவாலிஃபை ஆகும், நமக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ புதுச்சேரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா புதுச்சேரியில் அப்ளை பண்ண மாணவர்கள், குவாலிஃபை ஆன மாணவர்கள்னு பார்க்கும்போது குறைந்தபட்ச வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு 10,000 அளவுக்கோ 5,000 அளவுக்கோ இல்லை, மிக குறைவான அளவுக்கு இருக்கிறதுனால கட் ஆஃப் இந்த அளவுக்கு ஹியூஜாக வரட்டோம்ல, ஆனால் இன்க்ரீஸ் ஆகும்.
பெரிய அளவில் இன்க்ரீஸ் இருக்காது. ஒரு 10லேருந்து 15 மதிப்பெண் 20 மதிப்பெண்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டு. ஸோ என்டிஏட வெப்சைட்டை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னுமே வந்து நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கட் ஆஃப் டீட்டெயிலாக என்னென்னன்றதை தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.